அமெரிக்காவுக்கும் அதன் நீண்டகால நட்பு நாடான கனடாவுக்கும் இடையேயான வர்த்தக உறவு இப்போது ஒரு மிக மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது. கனடாவின் $20 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் மீது 50% இறக்குமதி வரியை விதிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு புதிய வர்த்தக போரை தொடங்கியுள்ளது. இந்த வரி விதிப்பால் கனடாவின் ஹாக்கி ஸ்டிக் முதல் மருத்துவ உபகரணங்கள் வரை பல பொருட்கள் பாதிக்கப்படும். கடைசி நிமிடத்தில் அமெரிக்கா முன்வைத்த வர்த்தக ஒப்பந்தத்தின் புதிய நிபந்தனைகள் நியாயமற்றதாகவும் பொருளாதாரத்திற்கு விரோதமானதாகவும் இருந்ததால் அதனை ஏற்க மறுத்து வர்த்தக பேச்சுவார்த்தையிலிருந்து கனடா வெளியேறியுள்ளது. அமெரிக்காவின் இந்த திடீர் மாற்றங்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்தின் நம்பகத்தன்மையையும் கேள்விக்குள்ளாக்குகின்றன என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி காட்டமாக கூறியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட கனடா தொழிலாளர்களுக்கும் வணிகங்களுக்கும் தனது அரசு கூடுதல் ஆதரவை வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவோ பழியை கனடா மீது சுமத்துகிறது. நாங்கள் கனடாவுக்கு ஒரு மிக சிறந்த ஒப்பந்தத்தை வழங்கினோம், ஆனால் அவர்கள் கடைசி நேரத்தில் புதிய கோரிக்கைகளை வைத்து ஏற்கனவே ஒப்புக்கொண்ட விஷயங்களிலிருந்து பின்வாங்கினார்கள் என்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் கூறியுள்ளார். இந்த வரி விதிப்பின் பொருளாதார தாக்கத்தை விட அரசியல் தாக்கம் மிகவும் பெரியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மட்டும் இரு நாடுகளுக்கும் இடையே $880 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் மற்றும் சேவைகள் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன. 5525 மைல் நீளமுள்ள இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் நட்பின் அடையாளமாக திகழ்கிறது. தினமும் 3 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இந்த எல்லையை கடந்து செல்கின்றனர். ஆனால் ட்ரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றும் என்பது போன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்து கூறி இந்த நட்புறவில் ஒரு பெரும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளார். இதனால் கனடா மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர். அமெரிக்க தூதரை வெளியேற்ற கோரும் ஒரு மனுவில் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் கையெழுத்திட்டுள்ளனர். அமெரிக்காவிலும் வரும் நவம்பர் மாதம் இடைத்தேர்தல் வரவுள்ள நிலையில் ஏற்கனவே விலைவாசி உயர்வால் அதிருப்தியில் உள்ள மக்கள் மீது இந்த புதிய வரி மேலும் ஒரு சுமையை ஏற்றும். இந்த வர்த்தக போரால் இரு நாடுகளின் பொருளாதாரமும் நட்புறவும் ஒரு பெரும் கேள்விக்குறியாகியுள்ளது.